எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கேன். டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேகன்சி தான் சூப்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 11/7/2024 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 29/7/2024. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எக்ஸாம் மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2024 நடக்கும். ஸோ எக்ஸாம் நடைபெற வேண்டிய அந்த இடம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 65 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக வந்து நடக்கும். ஒன்று வந்து இன்டர்வியூ, ஒன்று வந்து டெஸ்ட் மாதிரி. ஸோ அதாவது வந்து இந்த சூசிங் கொஸ்டின் மாதிரி வந்து நடக்கும். ஸோ ஒரு வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் காம்படிஷன் இருக்கிற மாதிரி வந்து இந்த டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ காப்பி எல்லாமே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட் இருக்கணும், 12th மார்க் ஷீட் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து யூஜி இல்லைனா பிஜி மார்க் ஷீட் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி யூஜி, பிஜி, டிப்ளமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதனா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது இருந்தால் உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் காமிக்கணும். ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அங்கேருந்து நீங்கள் என்ஓசி ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து இங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுமாதிரி வந்து ஒரு ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளை பண்ணுற மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 29/7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடணும். அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், நீங்கள் வந்து ஃபீமேலா மேலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து இங்கே டிக் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதை வந்து நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படித்த மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி வந்து நீங்கள் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க, இல்லை போத்தும் வந்து இருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எது வருமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதோட பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அட்ரஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 29/7 நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மெயிலில் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,250 ரூபா வந்து சேலரியாக தராங்க. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,250 ரூபா வந்து உங்களுக்கு சேலரியாக தராங்க. ஸோ பிரைமரி டீச்சருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி அல்லது டீச்சர் எஜுகேஷன் நீங்கள் படிச்சிருக்கணும். 50% மார்க் இருந்தால் போதும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 4 இயர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் இன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா வந்து ஜியாகிரஃபி வந்து படிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் வந்து படிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிஎட் படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எதனா ஒன்று நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். இது ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.